जयत्याश्रितसन्त्रास ध्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः நமஸ்பாய். இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தனுடைய ஸ்லோக நம்பர் 85, 86, 87 மற்றும் 88 இந்த ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 88வது ஸ்லோகத்தோட ஸ்ரீ ராமோதந்தத்தில் இருக்கக்கூடிய 3வது பகுதியான ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது முடிய போறது. நம்ம இது வரைக்கும் பாலகாண்டம் சொல்லக்கூடிய அந்த முதல் பகுதியில ஒரு 40 ஸ்லோகத்தை பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய அயோத்தியா காண்டத்துல ஒரு 20 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சிட்டோம். அதை தொடர்ந்து 3வது பகுதியா இருக்கக்கூடிய ஆரண்ய காண்டத்துல இருக்கக்கூடிய 28 ஸ்லோகங்கள். அந்த 28 ஸ்லோகமும் இன்றைய தினத்தோட பூர்த்தியாக போறது. ஸோ 3 பகுதிகளானது முடிய போறது. ஸோ அதனால இன்றைய தினம் நாம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லோகத்தை சேர்த்து பார்க்க போறோம். ஸ்லோகம் நம்பர் 85, 86, 87 மற்றும் 88 அப்படிங்கிற ஸ்லோகங்களை நாம பார்ப்போம். அதற்கு முன்னாடி கடைசியா நம்ம பார்த்த ஸ்லோகம் என்ன, 84வது ஸ்லோகம் என்னக்கா, தேனோக்தம் ஜானகி வார்த்தாம் ஸ்ருத்வா பஸ்சன் மிருதம் சதம் தக்த்வா சஹானுஜோ ராமஹா சக்ரே தஸ்யோதக கிரியாம் அப்படிங்கிறதாக நம்ம பார்த்து முடிச்சோம். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அந்த ஸ்லோகத்துக்கு சீதையை ராவணன் அபகரிச்சுன்னு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த ஜடாயு என்ன பண்றார் அப்படின்னாக்கா ராமபுராணத்துல சொல்றார். சொல்லி அவருடைய உயிரை விட்டு சென்றார். அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு தக்த்வா சஹானுஜோ ராமஹா தஸ்ய உதக கிரியாம் சக்ரே, அவருக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான விஷயங்களையும் இறுதிச் சடங்குகள் எல்லாமே ராமர் கிரமமாக தன் சஹானுஜா லக்ஷ்மணுடன் சேர்ந்து சக்ரே செய்து வைத்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடைசியா பார்த்து முடிச்சோம். அதை தொடர்ந்து இன்றைய நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன, ஸ்லோகம் நம்பர் 85வது ஸ்லோகம், அதனுடைய பதச்சேதம், அதே மாதிரி அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஆரண்ய காண்டகா அதுல பார்த்தோம்னாக்கா தொடர்ந்து என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா 25வது ஸ்லோகம், தொடர் வரிசைன்னு எடுத்தோம்னாக்கா 85வது ஸ்லோகம். ஆத்மனோபிபவம் பశ్చాத் குர்வதீம் பதிலக்ஷ்மணஹ அயோமுகீம் சகாராசு கிருத்த ஸ்ரவணநாசிகாம். ஆத்மனோபிபவம் பశ్చాத் குர்வதீம் பதிலக்ஷ்மணஹ அயோமுகீம் சகாராசு கிருத்த ஸ்ரவணநாசிகாம். இப்போ மேற்கொண்டு சீதைய எந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அவ அந்த ஒரு வனாந்தரமா போயிட்டே இருக்கா, ஒரு காடுகளா மாறி மாறி போயிட்டே இருக்கா. இப்படி போகக்கூடிய வழியில இப்ப நம்ம 2 விதமான ஒரு ராட்சசி ஒரு ராட்சசன் சொல்லக்கூடிய 2 பேரை நம்ம பார்க்க போறோம். அதுல பார்த்தீங்கன்னா ஒரு ராட்சசி அயோமுகீம் என்ற பெயரையுடைய ஒரு ராட்சசி, அவ எதிர வரா. எல்லாமே இந்த ராட்சசால ஏன் வரா, அவளுக்குலாம் ஒரு சாபம் இருக்கு. அந்த சாபத்துல இருந்து அவ விடுபடணும் அப்படின்னாக்கா ராமனுடைய தர்சனமானது கிடைக்கணும். அப்பதான் அது அவளுடைய சாபமானது போகும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த ராமருடைய பிரயாண சமயத்துல இந்த 14 வருடங்கள் வனவாசம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. வழியில நிறைய பேரை சந்திக்கிறா. அந்த ரீதியில அயோமுகின்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசி அபிபவம் பశ్చాத் குர்வதீம், அவ முன்னாடி தோன்றா. அப்படி தோன்றின அந்த பத்தினா வழிநத்த மார்க்கத்துல அப்படி தோன்றிய அந்த அயோமுகின்னு சொல்லக்கூடிய ராட்சசிய என்ன பண்ற அப்படின்னாக்கா கிருத்த சிரவணநாசிகாம். பொதுவா ஆண்களா இருந்தா அவளை வதம் பண்ணுவா, பெண்களை வதம் பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ணிடுறா அப்படின்னாக்கா காதையும் மூக்கையும் அறுத்துடுறா. கிருத்த சிரவணநாசிகாம். பொதுவா பெண்களோட யுத்தம் புரிகிறது கிடையாது, யுத்த சாஸ்திர பிரகாரம் யுத்த தர்மம் ஆகாது. அதனால என்ன பண்ணிடுறது அப்படின்னாக்கா கிருத்த சிரவணநாசிகாம், அவருடைய காதுகளையும் மூக்குகளையும் அறுத்துடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த லக்ஷ்மணர் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம் ரொம்ப
மார்க்கத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை காண்பிச்சு கொடுக்குறார். ஆத்மனோபி பவம் பశ్చాத் குர்வதீம் பதிலக்ஷ்மணா அயோமுகீம் சகாராசு கிருத்த சிரவணநாசிகாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். பதவிபாக அபிபவம் பశ్చాத் குர்வதீம் பதி லக்ஷ்மணா அயோமுகீம் சகார ஆசு கிருத்த சிரவணநாசிகாம் இது பதச்சேதः अथवा पदविभागः अन्वयः पश्चात् पति लक्ष्मणः आत्मनः अभिभवं कुर्वतीं अयोमुखीं आशु कृत्तश्रवणनासिकां चकार. இதுவா ராட்சசாலாகட்டும் ராட்சசியாகட்டும் ஏதாவது நமக்கு தொந்தரவு பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அவளுக்கு ஏதாவது ஒரு தண்டனை மாதிரி கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி மார்கே வழியில லக்ஷ்மணனை இந்த ராட்சசியானவர் சந்திக்கிறா. அவ பேர் என்ன? அயோமுகின்னு பேர். அப்படி தொந்தரவு பண்ணக்கூடிய அந்த ராட்சசி என்ன பண்ற லக்ஷ்மணர் அப்படின்னாக்கா கிருத்த சிரவணநாசிகாம் சகார, அவருடைய காதுகளையும் மூக்கையும் அறுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகமானது இந்த இடத்த காண்பிச்சு கொடுக்குறார். இது ஆரண்ய காண்டத்துல 25வது ஸ்லோகமா இருக்கு. தொடர்வரிசைனாக்கா 85வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன, அதுல இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்கள் பாருங்க. பశ్చాத் பதி, பதினா மார்கே நத்தம். லக்ஷ்மணா ஆத்மனா அபிபவம் குர்வதீம் அயோமுகீம் நாம ராட்சசிம் ஆசு கிருத்த சிரவணநாசிகாம் சகார இது தாத்பரியம். வியாக்கரணம் சந்திஹி ஆத்மனா பிளஸ் அபிபவம் விசர்க உகாரः பூர்வரூப சந்திஹி ச சகார பிளஸ் ஆசு சவர்ண தீர்க்க சந்திஹி சமாசः. அயஹ இவ முகம் யஸ்யாஹ சா அயோமுகி, அதாவது அயஹானா இரும்பு போன்றது, அயஹானா இரும்பு அயன் இல்லையா? இவ அத போல முகம் யஸ்யாஹாச, யாரிடத்துல முகம் இருக்குமோ அவளுக்கு அயோமுகின்னு பேர். இது சமானாதிகரண பகுரேகி, ஒரு ராட்சசின்னு சொன்னா இல்லையா? பாருங்க, அயஹா இவ முகம் யஸ்யாஹாசா அயோமுகி சமானாதிகரண பகுரேகி. 85வது ஸ்லோகம். தொடர்ந்து 86வது ஸ்லோகம். அடுத்ததுல இப்ப நம்ம பார்க்க போறது கபந்தம் நாம ரூபேன விகிருதம் கோர தர்ஷனம் சொல்லும். அடுத்தது கபந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசன். அவன் அங்க இருக்கா மார்க்கத்துல. அந்த கபந்தன்ற ராட்சசன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா கோர தர்ஷனம், பயங்கரமான ஆகாரத்தை உடையவன், சரீரத்தை உடையவன். அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னாக்கா நீண்ட பெரிய கைகளை வச்சுட்டு இருக்கான், பாகு. அப்பேற்பட்ட அவன் 2 பேரை பிடிச்சிக்கிறான். யார் 2 பேரை? ராவனையும் லக்ஷ்மணனையும் பிடிச்சுன்றான். அவனுக்கும் ஒரு சாபம் இந்திரனால ஏற்படுறது. அந்த சாப விமோச்சனம் இப்ப கிடைக்க போறது. அவன் என்ன பண்றான், அந்த காட்டுல இருந்துட்டு இருக்கான். ஒரு சாபவசாத்து அவனுடைய புஜவ் கைகள்ல 2 பேரும் அகப்பட்டுன்றா. யாரு அப்படின்னாக்கா ராம லக்ஷ்மணவ். அவளிடத்துல இவன் கேட்கிறான், எனக்கு நீங்க உங்களால எனக்கு ஒரு உபாயமானோம் அப்படிங்கிறான். என்ன உபாயம்னாக்கா அவனை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவனை வதம் பண்ணி அவனுடைய கைகள் வெட்டப்பட்டு அவனை பூமியில புதைச்சாக்கா அவனுக்கு, அதாவது அவனை வதம் பண்ணா அவனுக்கு ஒரு இந்த சரீரத்தை விட்டு வேற ஒரு சரீரமானது கிடைக்க போறது அப்படிங்கிற சாபம் இருக்கு. அது யாரால முடியும்னாக்கா ராமரால தான் முடியும். ராமர் மூலமா அவனுக்கு ஒரு மோட்சமானது கிடைக்க போறது. அதற்காக அவன் காத்துட்டு இருக்கான். அப்படி அந்த மார்க்கமா வந்த அவளை அந்த கபந்தன்னு சொல்லக்கூடிய ராட்சசன் பிடிச்சுன்றான் 2 கைகளால. லக்ஷ்மணன் சொல்றான், அண்ணா நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல, ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருக்கா, நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லும்பொழுது கவலைப்படாத லக்ஷ்மணான்னு சொல்லிட்டு அவளிடத்துல இருக்கக்கூடிய கத்தினால என்ன பண்றான்னாக்கா எந்த கைகள் அகப்பட்டு இருக்காளோ அந்த கைகளையே ராமர் ஒரு கையையும் லக்ஷ்மணர் ஒரு கையையும் வெட்டிடுறா. அப்ப அவன் சொல்றான், இந்த மாதிரி நான் ஒரு சாபத்தால இப்படி இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது அவ பதிலுக்கு கேட்கிறான், எங்களுக்கு நீயும் உதவி பண்ணணும், எங்களுக்கு இந்த மாதிரி நாங்க ஒரு சீதையை தேடின்னு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு வழி தெரியல, நீ தான் எங்களுக்கு ஏதாவது உபாயம் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த கபந்தம் தான் காண்பிச்சு கொடுப்பான். இங்க ரிஷ்யமுக பர்வதம் அப்படிங்கிற பர்வதம் இருக்கு. அந்த பர்வதத்துல சுக்ரீவன்ற இருக்கான், அங்க போனாக்கா அவ உங்களுக்கு உதவி பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு ரிஷ்யமுக பர்வதம் எப்படி போனணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவன் காண்பிச்சு கொடுக்குறான். அந்த மாதிரி பாருங்க இந்த ஸ்லோகத்துல கிரகீதௌ தௌ கபந்தேன புஜௌ தஸ்ய ஞக்ருந்ததாம் ததஸ்து யாசிதௌ ஏன தத் தேகம்
தேகதுச்ச தௌ கிரஹீதௌ தௌ கபந்தேன புஜௌ தஸ்ய ஞக்ருந்ததாம் ததஸ்து யாச்சிதௌ தேன தத் தேகம் தேகதுச்ச தௌ அப்படிங்கிறது ஸ்லோகம். என்ன தாத்பரியனாக்கா, கிரகீதௌ தௌ கபந்தேன, அவ இருவரையும் அந்த கபந்தன்னு சொல்லக்கூடிய அந்த ராட்சசன் எப்பேற்பட்டவன், கோர தரிசனம், பிரம்மாண்டமா இருப்பான், தலையே கிடையாது, ஆனா சரீரம் மாத்திரம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அவன் என்ன பண்றா, இவ ரெண்டு பேரை பிடிச்சுக்கிறான். தௌ தஸ்ய, அந்த அவருடைய இரு கைகள்ல அவ ரெண்டு பேரும் அகப்பட்டான். ததஹா து யாச்சிதௌ தேன, இல்லையா, அவன் பண்றான் இந்த மாதிரி என்னுடைய இந்த சரீரத்தை விட்டுட்டு நான் போகணும் அப்படின்னாக்கா அது உங்களாலதான் முடியும், இந்த சரீரத்தை நீங்க வதம் பண்ணிடுங்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அவன் கேட்டது கொண்டதுக்கு இணங்க ராமர் என்ன பண்றா, அவளை வதம் பண்ணவதுக்கு முன்னாடி அவன் இவாளுக்கு சகாயம் பண்ணுவான் அப்படிங்கிறதாக இங்க காண்பிச்சு கொடுக்கிறார். தேகம் தேகதுஹு சதௌ, அப்ப என்ன பண்றான், அந்த தேகத்தை விட்டுட்டு வேற ஒரு தேகம் இல்லையா கந்தர்வ புருஷனா மாறிடுறான், தன்னுடைய சரீரத்தை மாற்றிக்கொண்டான். என்ன அர்த்தம், அந்த ராட்சசன்னு சொல்லக்கூடிய கபந்தன்ற அந்த உருவம் பெற்ற அவன் ஒரு தேவ புருஷனாக மாறிடுறான். தேகம் தெக்வா, அந்த தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்தை, புது தேகத்தை எடுத்துக்கிறான். அது யாரால நடக்கிறது, ராமரால நடக்கிறது. கிரகீதௌ தௌ கபந்தேன புஜௌ தஸ்ய ஞக்ருந்ததாம் ததஸ்து யாச்சிதௌ தேன தத் தேகம் தேகதுச்ச தௌ அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். பதவிபாக கிரகீதௌ தௌ கபந்தேன புஜௌ தஸ்ய ஞக்ருந்ததாம் ததஹ து யாச்சிதௌ தேன தத் தேகம் தேகதுஹு ச தௌ இதி பதச்சேதः அथवा பதவிபாகः. அன்வயः தௌ கபந்தேன கிரகீதௌ, அவர்கள் இருவர்கள், தௌனா யாரு, ராமலக்ஷ்மணௌ என்ன பண்ணா, கபந்தேன கிரகீதௌ, அந்த கபந்தன் சொல்லக்கூடிய ராட்சசனால பிடிபட்டா. தஸ்ய புஜௌ ஞக்ருதாம், அவனது இரண்டு கைகளானது வெட்டப்பட்டது. ததஹா து தேன யாச்சிதௌ தௌ தத் தேகம் ச தேகதுஹு, அவளிடத்துல யாச்சகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி இந்த தேகத்தை விட்டுட்டு வேற ஒரு தேகத்தை பெற்றுக்கொண்டான் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமா இருந்துருக்கு. இதனுடைய தாத்பரியம் என்ன, இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விசேஷங்கள் என்னன்றத பார்க்கலாம். பாருங்க. கபந்தஹ ராமலக்ஷ்மணௌ கிரகீதவான், கபந்தஹ ராமலக்ஷ்மணௌ கிரகீதவான் தௌ தஸ்ய புஜௌ ஞக்ருந்ததாம், அவ ரெண்டு பேரும் சேர்ந்து அவருடைய கைகளை வெட்டினார்கள். ததஹா து கபந்தேன யாச்சிதௌ தௌ தத் தேகம் ச தேகதுஹு, அவளுடைய பிரார்த்தனை பண்ணதுனால அந்த தேகத்தை வீழ்த்திய பிறகு அவனுக்கு வேற ஒரு தேகமானது கிடைத்தது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்திலே தாத்பரியமாக இருந்துருக்கு. வியாக்கரணம் சந்திஹி ததஹா பிளஸ் து சர்க்கசகாரா தத்து பிளஸ் தேகம் ஜஸ்வ சந்திஹி. ஞக்ருந்ததாம் நீ பிளஸ் அக்ருந்ததாம், அக்ருந்ததாம் கிருத் தாத்தோஹ லங் லகாரா பிரதம புருஷா द्विवचनम. देगतुः दह धातोः लिट् लकारः प्रथम पुरुषः ददाह தேகதுஹு தேகுஹு, அதாவது அவன சரீரமானது எரிக்கப்பட்டது. அப்பதான் அவனுக்கு வேற ஒரு சரீரம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயம் நடந்தது அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த ஸ்லோகம். இதற்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா பாருங்க. ஸ்லோக நம்பர் 87. சது திவ்யா கிருதர் பூத்வா ராமம் சீதோபலப்யதே லப்தயே சுக்ரீவம் ஹிருஷ்யமூகஸ்தம் யாஹீத்யுக்த்வா திவம் யயௌ. சது திவ்யா கிருதர் பூத்வா ராமம் சீதோபலப்யதே சுக்ரீவம் ஹிருஷ்யமூகஸ்தம் யாஹி இத்யுக்த்வா திவம் யயௌ. அந்த கபந்தன்னு சொல்லக்கூடிய ராட்சசன் வேற ஒரு சரீரத்தை பெற்றான் அல்லவா, அப்படி வேற ஒரு சரீரத்தை பெற்றுக்கொண்ட அவன் சொர்க்கத்தை அடைந்தான் அந்த சரீரத்தை விட்டுட்டு. அப்படிப்பட்ட அந்த யக்ஷன் என்ன பண்றான், அந்த கந்த தேவ புருஷன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, ஏன்னா அவனோட இது மாறிட்டான், ஒரு கந்தர்வ புருஷனா மாறிட்டான், அந்த பழைய சரீரத்தை விட்டுட்டான். அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா,
திவ்யாகிருதிர் பூத்வா நல்ல திவ்யமான ஒரு சரீரத்தை எடுத்துண்டு ராமம் சீதோபலப்தையே ராமனிடத்துல சீதை பத்தின விஷயத்துக்கு சீதைக்கு உதவுவதன் பொருட்டு சீதையை அடைவதன் பொருட்டு உதவி பண்றான். என்ன காண்பிச்சு கொடுக்குறான்? சுக்ரீவம் ரிஷ்யமூகஸ்தம். சுக்ரீவன் ஒருத்தன் இருக்கான்பா, அவன் வானரர்களுக்கெல்லாம் தலைவன். அவன் எங்க இருக்கான் தெரியுமா? ரிஷ்யமூகஸ்தம், ரிஷ்யமூக பர்வதம் அப்படிங்கிற ஒரு பர்வதம் இருக்கு. அந்த பர்வதத்துல சுக்ரீவன் இருந்துன்னு இருக்கான். யாகி திக்வா திவம் எதோ, அவனை நீ போய் அவனிடத்துல சென்று உதவி கேட்டாக்க நிச்சயமா அவன் பண்ணுவான் அப்படிங்கிறதாக சொல்லி திவம் யயோ, அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான், மோட்சத்தை அடைந்தான் அப்படிங்கிற அர்த்தம். இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியமா இருந்துருக்கு. பதவிபாகா சஹா து திவ்யாகிருதி பூத்வா ராமம் சீதா உபலப்தயே சுக்ரீவம் ரிஷ்யமூகஸ்தம் யாகி இதி உக்த்வா திவம் யயோ. பாருங்கோ, ஒரு டிராவல் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. ராமர் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பிரயாணம், ஒரு பயணம். அதுல அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத கரெக்டா கொடுக்கணும். அப்பதான் கதை நமக்கு புரியும். யார் யார் எப்படி எப்படி அந்த செயின் லிங்க்னு சொல்லுவா இல்லையா, அத்தனை கதாபாத்திரங்களை கொண்டு வர வால்மீகி பகவான். சாதாரண விஷயம் அல்ல. இந்த சம்க்ஷேப ராமாயணம் வாசிக்கிறதுக்கே இவ்வளவு விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்குனாக்கா, ஸ்ரீமத் ராமாயணம் வாசிக்கணும்னா எவ்வளவு விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க. அதையும் தாண்டி ரொம்ப பெருசானது மகாபாரதம். ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணமாவது 24,000 ஸ்லோகங்கள். ஆனா மகாபாரதம்ன்றது நியர்லி 1,00,000 ஸ்லோகாஸ் இருக்கு. அப்ப பாருங்க, ஒரு ஸ்லோகத்துக்கும் இன்னொரு ஸ்லோகத்தோட நம்ம தொடர்பு படுத்திட்டே இருக்கணும். கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இருந்துட்டே இருந்தாதான் அந்த கதையானது நமக்கு புரியும் இல்லையா? அப்ப எவ்வளவு விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துல வச்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். என்ன இந்த ஸ்லோகத்தினுடைய, ஏன்னா பாருங்க, இப்போ ஒவ்வொருத்தரோட லிங்க் கிடைச்சுன்னு இந்த கபந்தன் இருக்கான், அவனை சந்திச்சதுனால என்ன ஏற்படுறது, அவன் சுக்ரீவன் ஒருத்தர் இருக்கான், அவனை போய் பாரு அப்படின்ற அந்த கனெக்டிவிட்டி கனெக்ஷனை கரெக்டா கொடுத்துட்டே போறாரு. அந்த ரீதியில ரிஷ்யமுக பர்வதம் அப்படிங்கிற ஒரு பர்வதம் இருக்கு. அங்க இந்த சுக்ரீவன் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை இவன் சொல்லிட்டு இவன் சொர்க்கத்துக்கு போயிட்டு பதவிபாகா சஹா து திவ்யாகிருதி பூத்வா ராமம் சீதா உபலப்தயே சுக்ரீவம் ரிஷ்யமூகஸ்தம் யாஹி இதி உக்த்வா திவம் யயோ இது பத விபாகா. அன்பையா சஹா து திவ்யாகிருதி. சஹாத்துனா யாரு? அந்த கபந்தன் சொல்லக்கூடிய ராட்சசன். அவன் வேற ஒரு திவ்யாகிருதி நல்ல சரீரத்தை எடுத்துக்கொண்டு ராமம் சீதா உபலப்தயே, சீதையை கண்டுபிடிப்பதற்காக, சீதை ராமருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிஷ்யமுகஸ்தம் சுக்ரீவம் யாகி, நீ நேர போய் ரிஷ்யமுக பர்வத்தில் இருக்கக்கூடிய சுக்ரீவனை கேளு, உனக்கு உதவி செய்வான். இது உக்த்வா திவம் யயோ, அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிறது தான் அன்பயம். அதையே தான் தாத்பரியத்துல கொடுத்திருப்பான் இல்லையா? என்ன தாத்பரியம் பாருங்க, ஸ்லோக நம்பர் 87. பశ్చాத் சஹாது திவ்யாகிருதி பூத்வா ராமம் சீதா உபலப்தயே ரிஷ்யமூகஸ்தம் சுக்ரீவம் யாஹி இது உக்த்வா திவம் யயோ. வியாக்கரணம் சந்திஹி சஹா பிளஸ் து விசர்க லோபஹ சீதா பிளஸ் உபலப்தயே குணசந்திஹி இதி பிளஸ் உக்த்வா என் சந்திஹி திவ்யாகிருதி பிளஸ் பூத்வா விசர்க ரேஃபஹ யாஹி பிளஸ் இதி சவர்ண தீர்க்க சந்திஹி சமாசா சீதாயாக உபலப்திஹி ஷஷ்டி தத்புருஷா தஸ்யை சீதா உபலப்தியை அப்படிங்கிற மாதிரி, சீதா உபலப்தையே அப்படிங்கிற மாதிரி வரும். பிரதந்தாக பூத்வா, பூ பிளஸ் துவா பிரத்யா, உக்த்வா பிளஸ் உக்த்வாங்கிறது வச்சு பிளஸ் துவா பிரத்யா, யாஹி யா தாத்து லோட் மத்தியம புருஷா யாதாம் யாகி யாதாம் அல்லது யாத யயௌ யா தாத்து லிட் லகாரா பிரதம புருஷா யயௌ யயதுஹு யயுஹு. இப்படியாக இந்த 87வது ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விசேஷங்கள் அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து நம்ம கடைசியா பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 88. தொடர் வரிசையில 88, ஆரண்ய காண்டம் எடுத்துனாக்கா 28. ஸோ ஆரண்ய காண்டத்தை மொத்தம் 28 ஸ்லோகங்கள் இருக்கு. இதான் கடைசி ஸ்லோகம். மூல ஸ்லோகா ததப்ரீதோ ரகுஸ்ரேஷ்டா சபர்யாஸ்ரம அப்யதாத் அப்யயாத் தயா பூதி
தயாபி பூஜித பశ్చాத் பம்பாம் பிராப சலக்ஷ்மணः ததப்ரீதோ ரகுஸ்ரேஷ்டः சபர்யாஸ்ரமம் அப்யயாத் தயாபி பூஜித பశ్చాத் பம்பாம் பிராப சலக்ஷ்மணः அப்படிங்கிறது இந்த தொடர் வரிசையில 88. நம்ம ஆரண்ய காண்டம்னு எடுத்துட்டோம்னாக்கா ஸ்லோகம் நம்பர் 28. என்ன அர்த்தம் ஸ்லோகத்துக்கு? பశ్చాத்னா பிறகு. எதன் பிறகு? போன ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா, அந்த ரிஷ்யமூக்க பர்வதத்துல சுக்ரீவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். அந்த விஷயத்தை அவ கேட்டுட்ட பிறகு ராமஹா பிரீதா சபரி ஆசிரமம் அப்யயாத் தயா லக்ஷ்மணः அபிபூஜிதः பశ్చాத் பம்பாம் பிராப. என்னாருது? அங்கேருந்து நேரா போயிட்டவா என்ன பண்றான்? ததா பிரீத்தோ ரகுஸ்ரேஷ்டः சபர்யாசிரமம் அப்யயாத் தயா பூஜிதः பశ్చాத் பம்பாம் பிராப லக்ஷ்மணः. இந்த இப்போ அவ என்ன சொன்னாலும் அந்த இடத்த வந்து அடைஞ்சா. பம்பாம் பிராப, பம்பாம் நதின்னு ஒரு நதி இருக்கு, நதிக்கரை இருக்கு, அங்க வந்து அடையறா. அந்த சபரி ஆசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிரமத்தை ரகுஸ்ரேஷ்டா யாரு அப்படின்னாக்கா ராமஹா. இப்போ சபரின்னு சொல்லக்கூடிய அவளை சந்திக்கிறா. பாருங்க, இப்போ அந்த சபரின்னு சொல்லக்கூடிய ஆசிரமம் அபியதாத். சபரி இருக்கா, அது அவ சொல்லிட்டு இருக்காளே, அவ வந்து காத்துட்டு இருக்கா, ராமருக்காக காத்துட்டு இருக்கா. ராமர் வருவார், அவர் வந்த உடனே உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மதங்க முனிவருடைய அவ வந்து சிஷ்யை. ராமர்னு ஒருத்தர் இருக்கார், ராமலட்சுமணான்னு வருவா, ரொம்ப ஆஜானுபாகுவா இருப்பார் அப்படிங்கிறத ஒரு வார்த்தை அவர் சொன்னார் இல்லையா. அந்த வார்த்தைக்காக அவளுக்கு வேதம் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது, அவளுக்கு தெரிஞ்சதுலாம் ராம அப்படிங்கிற அந்த அந்த ஒரே ஒரு சப்தம் மாத்திரம்தான். தன்னுடைய வாழ்நாள்ல அந்த சப்தத்தை மாத்திரம் உச்சாரணம் பண்ணிட்டு ராமனுடைய தரிசனத்துக்காக அந்த சபரின்னு சொல்லக்கூடிய பம்பா நதிக்கு ஒரு ஓரத்துல காத்துட்டு இருக்கா. அப்பேற்பட்ட அந்த ஆசிரமத்தை, மதங்க முனிவருடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சபரின்னு சொல்லக்கூடிய அவளை சந்திச்சா. அவளுக்கு பண்ண வேண்டிய பூஜைகள் எல்லாம் நல்லபடியா பண்ணி அவளும் மோட்சத்தை அடைந்தாள். அதன் பிறகு அந்த பம்பாம் பிராப சலக்ஷ்மணஹா, லக்ஷ்மணுடன் சேர்ந்து இந்த பம்பான்னு சொல்லக்கூடிய நதிக்கரையை அடைந்தார்கள். இதோட இந்த ஆரண்ய காண்டம்னு சொல்லக்கூடிய இந்த 3வது பகுதியானது முடிகிறது. ததா பிரீத்தோ ரகுஸ்ரேஷ்டா சபர்யாசிரமம் அப்யயாத் தயாபூ பூஜித பశ్చాத் பம்பாம் பிராப சலக்ஷ்மணः ததா பிரீதः ரகுஸ்ரேஷ்டः சபரி ஆசிரமம் அப்யயாத் தயா அபிபூஜிதः. அவளால நன்றாக பூஜிக்கப்பட்டவர்கள் இவர்கள் இல்லையா. உபச்சாரங்களை நன்னா பண்ணா. பశ్చాத் பம்பாம் பிராப, அதன் பிறகு பம்பாம் சொல்லக்கூடிய அந்த நதியை சலக்ஷ்மணஹா, லக்ஷ்மணுடன் சேர்ந்து பிராப அடைந்தார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இது ஆரண்ய காண்டத்தினுடைய கடைசி பகுதியில நாம இருந்துட்டு இருக்கோம் இல்லையா. அன்வயः ததः ரகுஸ்ரேஷ்டः பிரீதः சபரி ஆசிரமம் அப்யயாத். அந்த சபரி சொல்லக்கூடிய அவருடைய ஆசிரமத்தை அடைந்து தயா அவளால் சலக்ஷ்மணஹா, லக்ஷ்மணன் சேர்ந்து நன்றாக அபிபூஜிதா பூஜிக்கப்பட்டு பశ్చాத் பம்பாம் பிராப இது அன்வயः. இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன? பாருங்க, பశ్చాத் ராமஹ பிரீதः சபரி ஆசிரமம் அப்யயாத் தயா சலக்ஷ்மணः அபிபூஜிதः பశ్చాத் பம்பாம் பிராப. வியாக்கரணம் சந்திஹி பிரீதः பிளஸ் ரகுஸ்ரேஷ்டः விசர்க உகாரः சமாசः லக்ஷ்மணேன சக வர்த்ததே இது சலக்ஷ்மணः சக பூர்வபத கர்மதாரய சமாசः சபர்யாः ஆசிரமம் சபர்யாசிரமம் ஷஷ்டி தத்புருஷः
अभ्ययात् अभि प्लस अयात् अयात् नाम या धातोः लङ् लकारः प्रथमपुरुषः अयात् अयाताम् अयान् अलद् अयुः प्राप प्र प्लस आप धातोः लिट् लकारः प्रथमपुरुषः आप आपतुः आपुः அப்படிங்கிறதாக வியாக்கரண அம்சங்கள். இது ஸ்ரீ ராமோதந்தே ஆரண்யகாண்டः சமாப்தः. இதோட இந்த ஆரண்யகாண்டம் சொல்லக்கூடிய இந்த 3வது பகுதியானது நிறைவு பெறுகிறது. இப்படியாக இன்றைய தினம் நம்ம எத்தனை ஸ்லோகம் பார்த்தோம்? 4 ஸ்லோகங்களை பார்த்தோம். என்னென்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா பாருங்க. ஆத்மனோபி பவம் பశ్చాத் குர்வதீம் பதிலக்ஷ்மணः அயோமுகீம் சகாராசு கிருத்த சிரவணநாசிகாம். அதே மாதிரி கிரகீதௌ தௌ கபந்தேன புஜௌ தஸ்ய ஞக்ருந்ததாம் ததஸ்து யாசிதௌ தேன தத்தேகம் தேகதுஸ்சதௌ சது திவ்யா கிருதிர்பூத்வா ராமம் சீதோபலப்தயே சுக்ரீவம் ரிஷ்யமூகஸ்தம் யாகி இத்யுக்த்வா திவம் யயௌ ததப்ரீதோ ரகுஸ்ரேஷ்டः சபர்யாஸ்ரமம் அவ்யயாத் தயாபி பூஜித பశ్చాத் பம்பாம் பிராப சலக்ஷ்மணः. இதி ஸ்ரீ ராமோதந்தே ஆரண்யகாண்டः சமாப்தः. இதனுடைய சம்மரி ஒரு தடவை நம்ம என்ன பண்றோம்? பாலகாண்டம் முடிஞ்சோட அதனுடைய சம்மரி, அதே மாதிரி அயோத்தியா காண்டம் முடிஞ்சோட அதனுடைய சம்மரி, அது மாதிரி இந்த ஆரண்ய காண்டம் முடிஞ்ச உடனே அதனுடைய சம்மரி 28 ஸ்லோகங்களுக்கு என்ன சம்மரி அப்படிங்கிறத நாம அடுத்த வகுப்புல பார்த்துட்டு அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய அடுத்த பகுதியான கிஷ்கிந்தா காண்டம் சொல்லக்கூடிய 4வது பகுதி. அங்கதான் நாம கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவன் அனுமன் சொல்லக்கூடிய அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள்லாம் அந்த கிஷ்கிந்தா காண்டத்துல நம்ம பார்க்க போறோம். 4வது பகுதியா இருக்கக்கூடிய கிஷ்கிந்தா காண்டம். அந்த கிஷ்கிந்தா காண்டத்துல மொத்தம் எத்தனை ஸ்லோகம் இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னாக்கா அது கொஞ்சம் சின்னதுதான் நினைக்கிறேன். கிஷ்கிந்தா காண்டத்துல ஒரு 20 ஸ்லோகம் இருக்கு. கிஷ்கிந்தா காண்டத்துல ஒரு 20 ஸ்லோகம் இருக்கு. அதை நாம அடுத்த வகுப்புல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்த வகுப்புல முதல்ல இந்த ஆரண்ய காண்டத்தினுடைய சம்மரி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு மேற்கொண்டு கிஷ்கிந்தா காண்டத்துல இருக்கக்கூடிய முதல் 3 ஸ்லோகங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து பார்த்துட்டே போலாம். தாசன். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் அடுத்து அடுத்த வகுப்புல நாம பார்க்கலாம். தன்யவாதா. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಜಿ. ಅಡಿಯೇ ದಾಸನ್ ಧನ್ಯೋಸ್ಮಿ.